வணக்கம் and welcome to SHAMMU'S recipes தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான ரோட் சைட் காளான். காளான்னா எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரேட் தான். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஃபாஸ்ட் மூவிங் ஸ்ட்ரீட் ஃபுட். சில இடங்கள்ல நம்ம வாங்கி சாப்பிட்ற காளான்ல ஒரு பீஸ் கூட காளான் கிடைக்காது. இன்னைக்கு நம்ம ரியலாவே காளான் வச்சு இந்த ரெசிபியை செய்ய போறோம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பவுல்ல 250 கிராம் காளானை க்ளீன் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே 250 கிராம் முட்டைக்கோஸ், 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் தண்ணி சேர்க்காம தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸில் இருக்கிற ஈரப்பதமே இதுக்கு சரியா இருக்கும். தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெளியில் வாங்கி சாப்பிட்ற காளான்ல காளானே இருக்கிறது இல்லை. நம்ம வீட்டில் செய்யும்போது காளானும் முட்டைக்கோசும் சம அளவு யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா தனியாக காளான் மட்டும் வச்சு கூட செய்யலாம். அது நம்ம விருப்பம்தான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. 2 சைடும் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். நம்ம இதை இப்படியே சாப்பிட்டா கூட பக்கோடா மாதிரி டேஸ்டாக தான் இருக்கும். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி பீசஸை ஒன்றும் பாதியுமா உடைச்சு விடுங்க. அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். காளான் ஃப்ரை பண்ண அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில்ல கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லா வதக்க வேணாம். ஒரு பாதி அளவு வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி மிளகாய் தூள். இதில் காரம் குறைவாக தான் இருக்கும், பட் நல்ல கலர் கொடுக்கும். ஸோ நம்ம இந்த ரெசிபிக்கு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேணாம். வெங்காயத்தோட மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆனதும் இதில் 5 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும் போது ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காளானை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாத்திட்டு கொஞ்சமாக கட் பண்ண பெரிய வெங்காயமும் கொத்தமல்லி இலைகள் வெங்காயத்தால் சேர்த்து சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
Thank you all.